ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம 11th இருக்க ஹிஸ்ட்ரி புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை சரியான விடையை தேர்க. எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது. அது வரலாற்றுக்கு முந்தைய காலம். 2. வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும். பழங்கற்காலம். 3. பழங்கற்கால கருவிகள் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன அப்படின்னா 1863 அடையாளம் காணப்பட்டன. 4. மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் 1, பாகோர் 3 ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்கள். மேல் பழங்கற்காலம். 5. மெஹர்கர் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது. புதிய கற்காலம். 6. டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. 7. பர்சோஹோம் டேஸ் நிலவிய இடமாகும். காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு. அடுத்ததா 8. ஹரப்பா காலகட்டம் என்பது டேஸ் ஆகும். போ ஆமு 3000 முதல் 2600 வரை. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது வேளாண்மை. சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸிலிருந்து வீழ்ச்சியடைந்தது அப்படின்னா போ ஆமு 1900 வீழ்ச்சியடைந்தது. 2வது பாடம் பண்டைய இந்தியா செம்பு கால, பெருங்கற்கால, இரும்பு கால, வேதகால பண்பாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மெயின்ஸில் தான் உதவும். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சங்கீதைகள். 2. மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குரு பாஞ்சாலம். 3. ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தூத்துக்குடி. 4. கீழ்காணும் இணைகளை கவனிக்கவும். சேனானி இது படைத்தளபதி. கிராமணி கிராம தலைவர். பலி தன்னார்வத்தால் கொடுக்கப்பட்டது. புரோகிதர் ஆளுநர். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது அப்படின்னா இணை 4 தான் தவறானது, மற்றதெல்லாம் கரெக்டு பார்த்துக்குங்க. அடுத்தது 5. கீழ்காணும் கூற்று காரணத்தை கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று: முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. காரணம்: பின்வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டன. கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஏன்னா முற்காலத்தை பற்றி இங்கே கொடுக்கவில்லை. அதுவும் இல்லாமல் முற்காலத்தில் அதாவது முன்வேத காலத்தை தான் முற்காலம் அப்படிங்கிறாங்க. முன்வேத காலத்தில் பெண்கள் அனைத்திற்கும் அனுமதிக்கப்பட்டுறாங்க வெளியிலேயே சென்று வர. ஆனால் பின்வேத காலத்தில் அது இல்லை. அடுத்ததா பிரதேச முடியரசுகளின் தோற்றமும் புதிய மதப்பிரிவுகள் உருவாக்கமும். 1. புத்தர் தனது முதல் போதனையை டேஸில் நிகழ்த்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா சாரநாத். 2. அஜாத சத்ருவுக்கும் புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சமன்னவ சுத்தம் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 3. பகவதி சூத்திரம் ஒரு டேஸ் நூலாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது சமண நூலாகும். 4. டேஸ் வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியது. இரும்பு தான் வேளாண்மை முறையை மேம்படுத்தியது முக்கிய பங்காற்றியது. 5. வட இந்தியாவில் இருந்த 16 மகா ஜனபதங்களில் வலிமை படைத்ததாக வளர்ந்த அரசு டேஸ். அது மகதம் தான் வந்திருக்கும். அடுத்ததாக பாடம் 4 அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம். சரியான விடையை தேர்வு செய்க. அசோகரது தூணில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்செப். 2. மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த ஹரியங்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பிம்பிசாரர். 3. டேஸ் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியில் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கிய சான்று அப்படின்னா மகாவம்சம். 4. டேஸ் என்ற விசாகதத்தரின் நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை ஏறியது பற்றியும் கூறுகிறது அப்படின்னா முத்ரா ராட்சசம். விசாகதத்தரோட முத்ரா ராட்சசம். அடுத்தது 5. மெகஸ்தனி எழுதிய டேஸ் சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது அப்படின்னா இண்டிகா. 6. டேஸ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டு நூலாகும் அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டு நூலாகும். பாடம் 5 தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். 1. கரிகாலன் டேஸ் மகனாவார். யாருடைய மகன் அப்படின்னா இளஞ்சேட் சென்னி அவருடைய மகன். 2. கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? தலையாலங்கானம், பட்டினப்பாலை, கஜபாகு, திருவஞ்சிக்கலம். இதில்
திருவஞ்சிக்கலம், சோழர்கள் அப்படிங்கிற இணை மட்டும்தான் தவறானது. மற்ற 3 பாருங்கள். தலையாலங்கானம் அப்படிங்கிறது தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படி படித்திருப்பீங்க. பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார் வந்து பாடியிருப்பார். கஜபாகு அப்படிங்கிறவர் இலங்கையை சேர்ந்தவர். 3 டேஸ் ராஜசூய யாகத்தை நடத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருநற்கிள்ளி அப்படிங்கிறவர் தான் ராஜசூய யாகத்தை நடத்தினார். அடுத்ததா இக்ஷாவாகுகள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர் அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா. 5 கீழ்காணும் கூற்றுக்களை வாசித்து தவறான கூற்றை வெளிக்கொணர்க. களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர். 2 பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரர்கள் தோற்கடித்தனர். 3 இக்ஷாவாகுகள் வேத வேள்விகளை ஆதரித்தனர். 4 உப்பு வியாபாரிகள் உமனர் என்று அழைக்கப்பட்டனர். இதில் சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 மட்டும்தான் சரியானது. 1, 2 மட்டும்தான் சரியானது. அடுத்து போகலாம். பாடம் 6 மௌரியருக்கு பிந்தைய அரசியலமைப்பும் சமூகமும். அலெக்சாண்டரின் திறன்மிக்க தளபதிகளுள் ஒருவர் யார் அப்படின்னா செல்யூகஸ் நிகேடர். 2 செல்யூகஸ் நிகேடரால் தலைநகரம் பாடலிபுத்திரத்திற்கு டேஸ் தூதராக மெகஸ்தனிஸ் அனுப்பப்பட்டார் அப்படின்னா கிரேக்க தூதராக. செல்யூகஸ் நிகேடரால் தலைநகரம் பாடலிபுத்திரத்திற்கு தூதராக மெகஸ்தனிஸ் வந்து அனுப்பப்பட்டார். 3 வழக்கமான தூதர்கள் மற்றும் கடித பரிமாற்றம் இந்தியாவிலிருந்து மேற்குக்கு வழக்கமாக வணிகத்திலிருந்து உதவியது. வழக்கமான வணிகத்திற்கு வந்து இது உதவியிருக்கு. 4 இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர் யாருன்னா மினாண்டர். இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர் மினாண்டர். 5 குஷான நாணயங்கள் டேஸ் நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா ரோமானிய நாணயங்கள். குறிச்சிங்க, ரோமானிய நாணயங்கள். இதுதான் சரியான விடை. அடுத்தது 6 இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்ப பாணி டேஸ் என்று குறிப்பிடப்பட்டது அப்படின்னா காந்தார கலை. இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்ப பாணி அது வந்து காந்தார கலை அப்படின்னு குறிப்பிடப்பட்டது. 7 கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்றது. இதில் எரித்திய கடலின் பெரிபுலஸ் இது மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் அல்ல. இது ஒரு கிரேக்க வரலாற்று ஆவணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது தெரிஞ்சால் போதும். அர்த்தசாஸ்திரம் கௌடில்யர் யார்? சாணக்கியர். காமசூத்திரம் வத்சாயனர். அடுத்ததா 8 சக சத்ரப்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா ருத்ரதாமன். 9 ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிகத்தின் தன்மைகள் பொது ஆண்டின் தொடக்கத்தில் மாறியதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போஆமு கடைசி நூற்றாண்டின் முடிவில் மத்திய தரைக்கடல் உலகின் பெரும் சக்தியாக ரோம் வந்து எழுச்சியுற்றது. இதுதான் அதோட காரணம். 2 அதே அரேபிய கடலில் வீசும் பருவக்காற்றுகளின் கால முறை இயல்புகள் போஆ முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவும் சரிதான். இது தமிழ் புக்கில் கூட இருக்கும். அதாவது ஆப்பிரிக்கா காண்டினென்ட் இப்படி இருக்குது அப்படின்னா சரி எனக்கு படம் நல்லா சரியாக ஒரே தெரியல. ஆப்பிரிக்கா காண்டினென்ட் எப்படி இருக்குன்னா கரெக்டாக இந்த இதிலிருந்து வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 40 நாளில் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு தமிழ் புக்கில் பாக்ஸ் கொஸ்டினில் இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக டேஸ் பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா அரிக்கமேடு. அடுத்ததாக பாடம் 7 குப்தர்கள் காலம். குப்தர்கள் பற்றி தான். குப்தர் காலம் கீழ்கண்ட சான்றுகளின் எது நம்ப முடியாதது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னா கதைகள் மற்றும் புராணங்கள் மற்றும் தான் நம்ப முடியாது. இலக்கிய சான்றுகள் இருக்குது, கல்வெட்டு சான்றுகள் இருக்குது, நாணய சான்றுகள் கூட இருக்குது. 2 இலக்கிய படைப்பு அது எழுதியவர்கள். தன்வந்திரி யார் அப்படின்னா அவர் வந்து ஆயுர்வேதம் மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வராகமிகர் வந்து பிருஹத் சம்ஹிதா அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. 3 ஆரியபட்டர் யாருன்னா சூரிய சித்தாந்தம். அமரசிம்மர் அமரகோஷா அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. 3 டேஸுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது அப்படின்னா சமுத்திரகுப்தருக்கு. 4 டேஸ் என்ற சீன பயணி போஆ 5ஆம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார் அப்படின்னா ஃபாக்கியான்னா இதை வந்து விரிவாக எழுதியிருக்காரு. இது 5ஆம் நூற்றாண்டில். கீழ்காணவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை எலிஃபண்டா. இதுதான் போன குரூப் 4ல் வந்து இது கேட்டாங்க. கன்ஃபார்ம் இதை ஞாபகம் வச்சுங்க. இது குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க.
அடுத்தது தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வசுபந்து. தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து. பாடம் 8 ஹர்ஷர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பிரபாகர வர்த்தனார் தனது மகள் ராஜஸ்ரீயை டேஸ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அப்படின்னா கிரகவர்மன். ராஜ்யஸ்ரீ ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஹர்ஷர் கன்னோசியின் அரியணையை டேஸ் அறிவுரையின்படி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அவோகல கிதேஸ்வர போதிசத்வர் அப்படிங்கிற அவலோகிதேஸ்வர் போதிசத்வர் அப்படிங்கிறவரோட அறிவுரையின்படி தான் ஏற்றுக்கொண்டார். 3 டேஸ் என்பவர் அயலுறவு மற்றும் போர்கள் தொடர்பான அமைச்சர் ஆவார் அப்படின்னு பார்த்தோம்னா அவந்தி தான் அயலுறவு மற்றும் போர்கள் தொடர்பான அமைச்சர். 4 கீழ்கண்டவற்றுள் ஹர்ஷரால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா பிரியதர்ஷிகா. 5 கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ராமபாலர் ராமசரிதியை எழுதினார் அப்படிங்கிறது தவறானது. மற்றது பாருங்கள், தர்மபாலர் சோமபுரியில் பெரியதொரு பௌத்த விகாரையை கட்டினார். அடுத்து மகிபாலர் கீதங்கள் வங்காள கிராம பகுதியில் இப்போதும் பாடப்படுகின்றன. கௌடபாடர் ஆகம சாத்திரத்தை ஏற்றினார் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததா தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. 1 கீழ்கண்டவற்றுள் எது சரியாக இணைக்கப்படவில்லை? 3ஆம் கோவிந்தன் வாதாபி என்பது சரியாக இணைக்கப்படவில்லை. மற்றது பாருங்கள், ரவிக்கீர்த்தி 2ஆம் புலிகேசி தான். விஷயம் அப்படிங்கிறது ராஷ்டிரகூடர்கள். நம்மாழ்வார் குருக்கூர். 2 தேர்ந்தெடுத்து பொறுத்துக. சிம்ம விஷ்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம விஷ்ணு பல்லவரசன். 1ஆம் ஜெயசிம்மன் அப்படிங்கிறவங்க சாளுக்கிய அரசன். 1ஆம் ஆதித்யன் நமக்கு தெரியும் சோழ அரசன். மாமல்லபுரம் கப்பல் தளம். அடுத்து கம்போஜம் என்பது நவீன கம்போடியா தான் கம்போஜம் அப்படின்னு சொல்லுவோம். டேஸ் சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமண மையம் அப்படின்னு பார்த்தோம்னா சரவண பெலகுலா அப்படிங்கிறது சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமண மையம். 5 அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோவில்கள் எங்கு உள்ளது அப்படின்னா பட்டாடக்கல். 6 அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர் அப்படின்னா நானாதேசி. அயல்நாட்டு வணிகர்கள் நானாதேசி என்று அறியப்பட்டனர். 7 ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு அத்வைதம். ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு அத்வைதம். அடுத்தது பாடம் 10 அரேபியர் துருக்கியரின் வருகை. 1 8ஆம் நூற்றாண்டில் அரேபிய படையெடுப்பின் போது சிந்து அரசர் யார் அப்படின்னா அது தாகிர். அரேபிய படையெடுப்பின் போது சிந்து அரசர் தாகிர். 2 கஜினி மாமுது இந்தியாவுக்குள் டேஸ் முறை இராணுவ தாக்குதல்களை நடத்தினார் அப்படின்னா 17 முறை இராணுவ தாக்குதல்களை நடத்தினார். 3 பாலம் பவோலி கல்வெட்டு டேஸ் மொழியில் இருக்கிறது அப்படின்னா சமஸ்கிருத மொழி. பாலம் பவோலி கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் இருக்கிறது. 4 உலக புகழ்பெற்ற காஜிரஹோ கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னா சண்டேலர்கள். 5 மம்லுக் என்ற பெயர் டேஸுக்கான அரபு தகுதி சுட்டாகும் அப்படின்னா அடிமை. இது அரபு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இபின் பதுதா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. அரச பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னா ஆலம் ஷா. 8 ராமச்சந்திரர். இதை பொருத்தணும். ராமச்சந்திரர் யார் அப்படின்னா இதற்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இங்கே தவறாக கொடுத்துருக்கு. அதாவது ராமச்சந்திரர் அப்படிங்கிறவர் மான்சிங், கான்-இ ஜஹான் காக்கத்தியர், மாலிக் முகமது ஜெய்சி அப்படிங்கிறவர் பத்மாவத், மன்மந்திர் அப்படிங்கிறது தேவகிரியை சொல்கிறது. இதுதான் சரியான விடை. இதை சரியாக பார்த்து வச்சுங்க. ஆப்ஷன் டி தான் இதற்கு வரும். அடுத்ததாக பாடம் 11 பிற்கால சோழரும் பாண்டியரும். 1 டேஸ் கடல்வழி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜயா அரசு வரை விரிவடைந்தன அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். டேஸ் படுக்கையில் இருந்த சோழ பேரரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறதுனா காவிரி படுக்கை. 3 இது படுக்கை கிடையாது படுகை. 3 முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து டேஸ் ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள் அப்படின்னா 2 ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தனர். அதாவது 2 பேரும் இணைந்து. 4 டேஸ் ஒரு களத்துக்கு சமம் ஆகும், அது 28 கிலோகிராம். 5 கெடா டேஸில் உள்ளது அப்படின்னா மலேசியா. கெடானா மலேசியாவில் இருக்கிற ஒரு இடம். அடுத்து முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டதுன்னா மாநகரம் என்று அழைக்கப்பட்ட குழுவால் நிர்ணயிக்கப்பட்டது. 7
படை முகாம் அப்படின்னா படை வீடு அப்படின்னு அர்த்தம். புறக்காவல் படையை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலைப்படை அப்படிம்போம். தலைவரை தலைவரை படை முதலி அப்படின்னும் படை தளபதியை தண்டநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு தடவை பாருங்கள், படை முகாம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா படை வீடு அப்படின்னு சொல்லுவோம். புறக்காவல் படையை நிலைப்படை அப்படின்னு சொல்லுவோம். தலைவரை நம்ம படை முதலி அப்படின்னு சொல்லுவோம். படைத்தளபதியை நம்ம தண்டநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படைத்தளபதியை படை முதலினே எழுதக்கூடாது, பார்த்துங்க. அடுத்து 8 டேஸில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் அப்படின்னா வட இந்தியாவில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து இவர் கட்டியிருக்காரு. அடுத்த டேஸ் பாண்டியர்களின் முக்கிய தலைநகராகும் அப்படின்னா கொற்கை தான் பாண்டியர்களின் முக்கிய தலைநகராகும். 10 பொ.ஆ. 800ஐ சேர்ந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது அப்படின்னா அது கிராமம் குறித்த நிர்வாக செய்திகளை தருகிறது. அடுத்தது வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஸை கட்டினார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரிகளை கட்டினார்கள். இதோட நமக்கு ஃபஸ்ட் வால்யூமில் பாடம் 11 வரை முடியுது. அடுத்த வீடியோவில் பாடம் 12லேருந்து 19 வரைக்கும் இருக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.